உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவா மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 63 நாயன்மார்களில் ஒருவரான திருமூல நாயனாரை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவர் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் தொண்டுள்ளம் கொண்டவராக இருக்கக்கூடிய நந்தி தேவரின் ஆசியும் அருளாலும் சுந்தரநாதர் என்று அழைக்கப்பட்ட அந்த நந்தி பகவானின் உற்ற தோழனும் உற்ற ஆருயிர் உற்ற நண்பனுமான இருக்கக்கூடிய சுந்தரநாதரை தென்திசையில் இருக்கக்கூடிய பொதிகை மலையை சென்று அகத்தியரை நீ சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிடுகிறார். பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வருகிறார் இந்த சுந்தரநாதர் என்கின்ற திருமூலர். இவர் வருகின்ற வழியெல்லாம் திவ்ய தேசங்களாக இருக்கக்கூடிய ஆலயங்களெல்லாம் தொழுது வருகிறார். ஆலய பிரவேசம் செய்து கொண்டே வருகின்ற போது நேபாளத்தில் இருக்கின்ற பசுபதி நாதரை தரிசித்துவிட்டு அங்கிருந்து தமிழகம் வருகிறார். தமிழகம் வந்து இந்த அனைத்து திவ்ய தேசமான திருத்தலங்களை எல்லாம் தரிசிக்கிறார். தில்லை நடராஜரை தரிசித்துவிட்டு ஆவாடுதுறையில் உள்ள காவேரி கரையில் உள்ள சாத்தனூர் என்ற ஊரில் வருகிறார். மிகவும் எழில் நிறைந்த அந்த ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் வயல் நிறைய இருக்கிறது, நிலங்கள் இருக்கிறது, பசுமை நிறைந்த சோலையாக இருக்கிறது. அங்கே வனாந்தரத்தில் ஒரு இடையர் குலத்தை சார்ந்த ஒருவன் அங்கே மாடுகளோடு மேய்த்து கொண்டிருக்கின்ற போது அவன் யதார்த்தமாக மண்ணில் சரிகிறான். பூமியில் சரிந்து இருக்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய மாடுகள் அவனை முற்றும் சுற்றி வருகிறது. ஏனென்று புரியவில்லை. அலப்பறிக்கிறது, மாடுகள் போடுகிறது, கத்துகிறது. இதை அறிந்து உணர்ந்த இதை சுந்தரநாதர் என்கின்ற திருமூலர், அவருக்கு பெயர் சுந்தரநாதர் தான், அவர் வருகிறார். மாடுகள் அழுகிறது, புலம்புகிறது. தன்னுடைய உற்ற தோழனாக இருக்கக்கூடிய இந்த மூலன் என்கின்றவன் இறந்து கிடக்கின்ற போது அழுகையால் வீம்புகிறது, கண்ணீர் சிந்துகிறது. இந்த மாடுகள் அழுகையும் கூப்பாடுகளை அறிகின்ற இந்த சுந்தரநாதர் எப்படியாவது இதை தேற்ற வேண்டும், தேற்றி வீட்டில் விட்டு வர வேண்டும் என்று எத்தனிக்கின்றார். தன்னுடைய இவர் ஒரு சிவயோகி அல்லவா, சிவயோகியும் கூட சித்து வேலை நிறைந்தவரும் கூட, இப்படி இறைவன்பால் அன்பு கொண்டவரும் கூட தன்னுடைய பூத உடலிலிருந்து சித்து விளையாட்டின் மூலமாக அந்த யோக நிலையை கண்டு உணர்கிறார். யோக நிலையில் இருந்து அந்த உள்ளிருந்த பேரார்ந்த ஒளியை எடுத்துக்கொண்டு அந்த மூலன் என்கின்ற உடலில் நுழைகிறார். நுழைந்து வருகின்ற போது, அதாவது பராகய பிரவேசம் என்பார்கள், கூடு விட்டு கூடு பாயும் வித்தை, அதாவது பராகய பிரவேசம் என்கின்ற அந்த கலையை அவருக்கு நுண்ணறிவுப்பட்டு அதை அதீதமாக கையாண்டு, நுட்பமாக கையாண்டு அந்த மூலன் உடம்பில் போகின்ற போது தூங்கி விழுந்தது போல் எழுகிறது. அந்த ஆடுகள் மாடுகள் சுத்திற்கு கன்றுக்குட்டிகள் எல்லாம் ஒரே துள்ளி குதித்து கூப்பாடு போடுகிறது, அதனுடைய எஜமான் உயிர் பிழைத்து வந்து விட்டானே என்று. இதை தேற்றி அதையெல்லாம் கொண்டு மாடு வருகின்ற போது, வீடு செல்லுகின்ற போது அதற்கு தெரியும்
எந்த வீடு என்பது இவருக்கு தெரியாது. தானாக தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றது. அங்கே அந்த இல்லத்தில் கொட்டழையில் மாடுகளை கயிறால் கட்டி வைத்துவிட்டு வெளியே வருகின்ற போது தன்னுடைய அந்த மூளுடைய இல்லால் அழைக்கின்றார். சுவாமி, தாங்கள் எங்கு செல்லுகின்றீர்கள்? ஏன் இங்கு உணவு உட்கொள்ள வரவில்லையா? தீண்ட வருகின்ற போது, பெண்ணே, தீண்டாதே, சற்று தூரமாக நில். உன்னுடைய கணவன் இறந்து விட்டான். மூலன் அவன் ஊழல் இறந்து விட்டதால் இந்த பசு மாடுகளெல்லாம் ஆர்ப்பரித்தது, கண்ணீர் சிந்தியது. நான் சிவயோகி, யோகி என்பனால் இந்த மூலன் என்ற உடலில் புகுந்து இதை தேற்றி விட்டு இங்கு இல்லத்தில் நான் மாடுகளை கட்டிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார். அதற்கும் இந்த மங்கையோ சங்கடப்படாமல் சலனம் பண்ணாமல் ஊராரையும் உற்றத்தாரையும் அழைக்கிறார். ஏதோ பித்து பிடித்தவர் பேர் பேசுகிறார், என்னை நிராகரிக்கிறார், நிந்திக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அனைவரும் அங்கு வருகின்றார்கள். என்னப்பா நீ செய்வது சரியா? என்ன நீ சொல்லுகின்றாய்? இல்லை, நான் சிவயோகி. அவருடைய உடை, பாவனை, நடையெல்லாம், பேச்சு, தோரணை எல்லாம் வேறமாக இருப்பதால், அம்மையே, இவர் சிவயோகிதான். சிவயோகி சித்த நிலையில் இருக்கின்றார். இவரை நீ கணவனாக இனி மதிக்க வேண்டாம், கணவனாக கைகொள்ள வேண்டாம். இவன் மூலன் இல்லை, இவர் சிவயோகி என்பது சொல்லுகின்ற போது இந்த மூலன் மனைவியை அழுது புரண்டு ஆர்ப்பரித்து இல்லம் செல்லுகின்றார். இந்த சிவயோகி என்ன செய்கின்றார்? என்னதான் நமக்கு நடந்தது, எந்த பூத உடல் எங்கு சென்றது என்று தன்னுடைய நிஷ்டைக்கு செல்லுகின்றார். திருவாரூதுறையில் உள்ள ஈசனை வணங்கி யோக நிலையில் மேற்கொள்ளுகின்ற போது தன்னுடைய பூத உடல் எங்கே இருக்கிறது என்றால், இதை யார் பறித்தார், எவர் பறித்தார் என்றால், சிவபெருமானே இந்த உடலை காணாமல் செய்திருக்கிறார். ஏனென்று கேட்டால், சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதையெல்லாம் மக்களுக்கு போதிப்பதற்காகவே நீ இந்த மூலன் என்கிற உடலில் இருக்க வேண்டும் என்று அசரியாக சொல்லுகின்றது. அப்படியானால் நீண்ட நெடுகாலமாக வாழ்ந்து இந்த பூவுலகில் மக்களுக்கு நன்மை பல வைக்க வேண்டும் என்பதற்காக திருமூலர் இதன் பிறகுதான் திருமூலராக ஆகிறார். திருமூலராக இருந்து ஆண்டுக்கு ஒரு பாசனம் மீதும் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 பாசனங்களை இயற்றினார் சொல்லப்படுகிறது. அது இலக்கியம், மருத்துவம், அறிவியல். அதாவது இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் என்னென்னவோ சொல்லுகிறார்கள். ஒய் என்பது எக்ஸ் என்பது பெண்மையின் குரோமோசோம், ஒய் என்பது ஆண்மையின் குரோமோசோம். பெண்மையின் குரோமோசோம் ஆணை விட, ஒய்யை விட எக்ஸ் அதிகமானால் பெண் என்று சொல்வார்கள். எக்ஸை விட ஒய் அதிகமானால் ஆண் என்று சொல்வார்கள். இரண்டும் ஒரே குரோமோசோன்கள் ஆனால் அலி என்று சொல்வார்கள். சூழ்நிலையை அக்காலத்திலேயே மருத்துவ நிலைய நூலில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக திருமூலர் சொல்லியிருந்தார். இது நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாக நான் பகுப்பாய்வு செய்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். ஆனால் இது சில நுட்பமான விஷயங்களை மட்டும் நான் உங்களோடு சொல்லிக்கொண்டு அனுப்புகிறேன். அவர் மிகப்பெரிய சித்தராக இருந்தால் அவர் சொன்ன 4 வரிகள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கே என்னை மாற்றியது என்று சொல்லலாம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன் என்று சொல்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், முறுக்கியேறிய தந்திகளை உடைய வீணையிலிருந்து நாணை நல்ல ஸ்வரம் வெளிப்படும். முறுக்கியேறிய தந்திகளை உடைய வீணையிலிருந்து நானே நல்ல ஸ்வரங்களை வெளிப்படும். முறுக்கியேறிய நரம்புகளாக இருந்தால்தான் அதிலிருந்து அந்த 7 ஸ்வரங்களும் வெளிவரும். அதே போன்றுதான் ஆன்மீகவாதிகளுக்கு உடலே ஓர் வேள்விக்கூடம். ஆன்மீகவாதிகளுக்கு உடலே வேள்விக்கூடம். உங்கள் உடலும் அப்படித்தானே. ஒவ்வொரு மனிதனும் உடலை மிகவும் பேணி பாதுகாக்க வேண்டும். உடம்பாரழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்.
உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேனே என்று சொன்னார். எந்த ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் உடலை பேணி காப்பது என்பது மிகவும் இன்றியமையாததாக இந்த திருமூலர் நமக்கெல்லாம் அருளிட்டு செல்கின்றார். அவருடைய 3000 பாடல்கள் இன்று வரையில் வெளிநாட்டவர்கள் அதை பகுப்பாய்வு செய்து அறிவுபூர்வமாக என்னென்ன மூலிகை விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். திருமூலர் 3000 அவருடைய ஆண்டு காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் அவருடைய அந்த சொல்லப்படுகின்ற அவர் எப்படி இருந்தாலும் அவருடைய 3000 பாடல்களும் என்னென்ன இருக்கிறது என்றால் உலகிற்கு சொல்லக்கூடிய மிக நுட்பமான விஷயங்கள் எல்லாம் சொல்லுகின்றார். திருமந்திரம் 10ஆம் திருமுறையில், திருமந்திரத்தில் 10ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது திருமுறையின் பாடல்கள். இவருடைய குரு பூஜை ஐப்பசி மாதம் ஆவணி நட்சத்திரம், அவதார ஸ்தலம் சாத்தனூர், முக்தி ஸ்தலம் திருவாடுதுறையாகும். இவரை பற்றி இன்னும் விரிவாகவும் எடுத்துரைக்க ஆசைதான். ஆனால் காலமும் நேரமும் குறுகி இருப்பதால் சிலவற்றை ரத்தன சுருக்கமாக தான் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்நாள் நன்னாளாக அமைய என்னாலும் நன்னாள் அமைய இந்நாளில் உங்களிடம் விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம், அன்பு.